இந்த ஹஜ்ஜில் விதவிதமான அனுபவங்களை கண்டிருக்கிறோம். ஒரு ஆப்கானி உள்ளே நுழையும் போதே, பாபு சலாம் வழியை நுழைகிற போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது பாசம். ஆஷிக்க ரசூல் நிறைய வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்வதற்காக வருகிறார். இந்த இஷ்கில் இருக்கிறவங்களுக்கு தன்னை அடக்கவே முடியாது. அதனால் வந்தவர் பாதி தூரம் போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து ஆப்கான் பாஷையிலே கவி படிக்கிறார். கடுமையான பாடல்கள். அந்த ஜெய்ஸுகள் எல்லாம் இராணுவ வீரர்கள் வந்து பிடிக்கிறார்கள். ஆப்கான்கள் இயற்கையிலேயே அவங்களும் அந்த நீக்ரோஸும் ரொம்ப வலுவாக இருப்பாங்க. அந்த ஜெய்ஸுகள் இராணுவ வீரர்களை எல்லாம் அப்படியே இழுத்துட்டு போய் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலே பெருமானார் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அங்கே போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சாய்ந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பண்புக்குரியவர்களே, இப்படி சபாபா ரசூலின் பக்கம் வெள்ளம் போன்று சென்று கொண்டே இருக்கிற கூட்டம். உலகத்தில் யாருக்காவது இப்படி இருக்கா? வெள்ளம் போன்று 24 மணி நேரமும் சலாம் சொல்லுகிற கூட்டம், ரசூலின் மீது காதல் கொண்ட கூட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறார்.